வெல்கம் டு சினி டைம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் பார்த்த 100வது நாள் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். 100வது நாள் மூவியை டைரக்ட் பண்ணது மணிவண்ணன் சார் அண்டு இசையமைப்பாளர் இளையராஜா. காஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து மோகன் சார், ஹீரோயின் வந்து நளினி மேம் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காங்க, சத்யராஜ் சார் பண்ணியிருக்காங்க, ஒய் விஜயா, தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு பல பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை என்னோடய வே ஆஃப் டாக்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ படத்தோட ஓப்பனிங்கில் ஊட்டியில் உள்ள ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் காட்டுறாங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அங்கே ஹீரோயின் தேவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. தேவிக்கு வந்து ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவில் அவங்க அக்கா தனியாக ஏதோ சம்திங் ஹேண்ட் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மர்ம நபர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ இதை காட்சியை பார்த்த தேவி பயங்கரமாக கத்தி எந்திரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க கனவுல பார்த்ததை அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ இருக்கிறது ஊட்டி, உங்கள் அக்கா இருக்கிறது மெட்ராஸ், யாரோ ஒருத்தவன் வந்து கொலை பண்ணுறதை நீ எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் தேவி சொல்கிறாங்க, இல்லை, ஒருத்தவன் வந்து எங்கள் அக்காவை கொலை பண்ணான், நான் அதை பார்த்தேன் அப்படின்னாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, நீ வேணால் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அக்கா நார்மலாக கால் அட்டன் பண்ணி நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் இப்போ தான் மியூசியத்துலேருந்து வீட்டுக்கு வரேன். ஆக்சுவலாக அவங்க மியூசியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மியூசியத்துலேருந்து நான் இப்போ தான் வீட்டுக்கு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எதையும் பயப்படாத, நான் அடுத்த வாரமே ஊட்டிக்கு நான் வரேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிவிட்டு அவங்க காலை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனே பார்த்திங்கன்னா ஒய் விஜயா, அதாவது பார்வதி, அந்த பார்வதின்ற கேரக்டர் வந்து ஒரு ரெட் கலர் காரை ஃபாலோ பண்ணி வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த ரெட் கலர் கார்லேருந்து இறங்கின ஒரு நபர் வந்து தேவியோட அக்காவை கொலை பண்ணுறாங்க. அவர் கொலை பண்ணுறது வந்து அப்படியே தேவி கனவுல கண்ட மாதிரி அவங்க அக்காவை அவன் கொலையும் பண்ணுறான். அந்த கொலை பண்ண அந்த காட்சியை வந்து பார்வதி வந்து தன்னோட வீடியோவாக எடுத்துடுறாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த இதில் வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. அடுத்து கொலை பண்ண அந்த தேவி அக்காவோட பாடியை சீல் வச்சு பூட்டப்பட்ட ஒரு மர்ம பங்களாக்குள்ளார எடுத்துகிட்டு போய் சுத்தியலால் செவத்தை வச்சு உடச்சி அந்த பாடியை வந்து அந்த அந்த இதில் மறைச்சிடுறாங்க. செவத்துலேயே மறைச்சி திருப்பி சிமெண்ட் வச்சு பூசிடுறாங்க. ஸோ இதோட வந்து அந்த பர்டிகுலர் சீன் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கழித்து காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவியோட வீட்டில் தேவி பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பரதநாட்டியத்தை கெடுக்கிறாப்புல பக்கத்து வீட்டிலேருந்து ஒரே டிஸ்கோ சவுண்டாக கேட்டுக்கிட்டுருக்கு. ஸோ தேவி டென்ஷன் ஆகி அவங்க தாத்தாட்ட வந்து இதை சொல்கிறா. அவங்க தாத்தா கேரக்டரில் பண்ணியிருக்கிறது தேங்காய் சீனிவாசன் சார். அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்து வீட்டில் ஹீரோவான நம்ம மோகன் சார், அதாவது அந்த மோகன் சாரோட நேம் வந்து ராம்குமார், அவர் டெல்லியில் இருக்கான். இப்போது அவன் வந்துட்டு போயிட்டுருப்பான். இப்போ இந்த வீட்டில் உள்ள வேலைக்கார பசங்க தான் இந்த வேலையை பார்க்குறது. நம்ம ராம்குமார் நல்ல பையன், ஸோ அவனை நம்ம பகைச்சிக்கக்கூடாது. இந்த வேலைக்கார பசங்க பண்ணுறதுக்கெல்லாம் நீ வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் நீ வந்து டிஸ்கோவையும் பரதநாட்டியம் சேர்ந்து ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே தேவிக்கு இன்னும் கோவம் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் டெல்லியிலேருந்து இங்கே வந்து வராரு. எங்கே அப்படின்னா மெட்ராஸ்க்கு வராரு. ஸோ அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஜான் தான் வந்து பிக்கப் பண்ணுறாங்க. ஜான் கேரக்டரில் நடிச்சிருக்கிறது நம்ம ஜனகராஜ் சார். ஸோ ஜான் பிக்கப் பண்ண வராரா. ஸோ ராம்குமார் சொல்கிறாரு, 9 மணிக்கு ஃப்ளைட் வந்து இங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னை ரிசீவ் பண்ண வர்றது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு. என்ன மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே சாரி சார்னு அப்பாலஜைஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னு ராம்குமார் சொன்னார், நான் ஆல்ரெடி இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே மாற்ற சொன்னேன், நீங்கள் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் வந்து அவர் அப்பாலஜைஸ் ஆகிட்டு நான் மறந்துட்டேங்கிறார். உடனே ராம்குமார், எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, எல்லாத்துக்கும் சாரி சொல்கிறீங்க, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ஓகே, இன்றைக்குள்ளே ப்ரோக்ராம் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு வந்து ஒரு
ரிசப்ஷன் இருக்குது, மேரேஜ் ரிசப்ஷன் நம்ம போகணுன்னு. ஓகே, அதுக்கு 15,000ல வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜான் வந்து நினைக்கிறார், 15,000ல நம்ம கிஃப்ட் வாங்கணுமா? அந்த பணத்தை எப்படியாச்சும் நம்ம அமைக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டு பாக்ஸு அவரே ரெடி பண்ணி அதில் 2 ஷூவை வச்சு மறைச்சி, கிஃப்ட்டை என்ன அங்கேயேவா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க, வீட்டில் தானே போய் பார்ப்பாங்க அந்த கப்புள்ஸு அப்படின்னு 15,000 இவர் சுருட்டிடுறாரு. ஸோ மேரேஜுக்கு போகிறாங்க. மேரேஜில் போய் கப்புள்ஸை பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த ஃபேஸ் கட்டெல்லாம் நம்ம பார்த்தாப்லே இல்லையேன்னு ராமும் ஜானும் யோசிக்கிறாங்க. அந்த கப்புள்ஸுக்கும் இவங்கள நம்மளை இன்வைட் பண்ணாப்லே தெரியலேன்னு அவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேன்னு கிஃப்ட்டை கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு போய் உட்காடுறாங்க சேரில். அப்போ ராம்குமார் ஜான்கிட்ட, இவங்க இவங்க தான் நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தவங்களா, கரெக்டாக வந்துட்டோமா இல்லை மண்டபம் மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு ஜான்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஜான் செக் பண்ணிவிட்டு, சாரி சார், நமக்கு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓகே, வந்துட்டோம், பேசாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஜானையும் திட்டிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க தேவியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா. தேவி வந்து அந்த கப்புளோட ஃப்ரெண்டு. ஸோ தேவி வந்து விஷ் பண்ணுறா. அப்போ வந்து அந்த கப்புள் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களே. அப்போ வந்து தேவி என்ன ஆச்சுன்னு கேட்குறா. இந்த மாதிரி இவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணாப்லே தெரில, யாருன்னே தெரில, இவங்க வந்திருக்காங்கன்னொன்னே தேவி சொல்கிறா, இப்போ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மேரேஜுக்கும் போயிட்டு அங்கே வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்து இந்த மாதிரி தான் இங்கே உள்ள மண்டபத்தில் உள்ள எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் தேவி வந்து ராம்குமார்கிட்ட போயிட்டு, இந்த கோட்டு சூட்டெல்லாம் எங்கே வாடகைக்கு வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் ஆகும், எல்லாரும் எங்கள் கழுத்தில் உள்ள நகை, மற்றவங்களோட நகையெல்லாம் திருட்டு போகலாம், ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவி சொல்கிறான். உடனே ராம்குமார் சொல்கிறாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நான் என்னமோ தெரியாமல் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டேன், அதுக்காண்டி நீங்கள் என்னை இந்த அளவுக்கெல்லாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது. நான் எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்டை விட ஏன் கிஃப்ட்டு தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. ஜான் பயந்துட்டு நிற்கிறாரு. ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஜான் அப்படின்னு ராம்குமார் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ ஜான் ஓப்பன் பண்ணால் அதில் 2 ஷூ தான் இருக்குது. எல்லாரும் சிரிச்சுட்டு ராமையும் ஜானையும் அடிச்சிடுறாங்க. உடனே ராம் வந்து வீட்டுக்கு வந்து ஜானை அடின்னு அடிச்சுட்டு உட்கார்றாரு கேஷுவலாக சேரில். டிவி ஆன் பண்ணால் நம்ம தேவியோட பரதநாட்டியம் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து அதை ரசிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஆமை மாதிரி வந்த ஜான்கிட்ட, இவ தானே நம்மள்ட்ட ரிசப்ஷனில் வம்பு பண்ணவ அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அவள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரி தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவள் எங்கே இருப்பா அப்படின்னு ராம்குமார் கேட்குறாரு. அவள் கடையில் தான் இருப்பா அப்படின்னோன்னா அந்த கடைக்குமே போகிறாரு. கடைக்கு போயிட்டு அங்கே தேவியை பார்க்குறாரு. தேவி நினைக்கிறா, ஆஹா அவங்க 2 பேரும் இங்கேயே வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறா. அங்கே போயிட்டு ராம்குமார் ஒரு நெக்லஸ் எடுக்கிறாரு. அந்த நெக்லஸ்க்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்காண்டி செக்கை கொடுக்குறாங்க. ஸோ தேவி சொல்கிறா, சாரி சார், நாங்கள் செக்கெல்லாம் வாங்க மாட்டோம், ஒன்லி கேஷ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் கையில் கட்டியிருக்க கோல்டு வாட்சை வந்து கழட்டி கொடுக்குறாரு. தேவி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா சார், இங்கே கேஷ் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இன் பிட்வீனில் வந்து அவங்க தாத்தா வராரு. தாத்தா வந்து, வாங்க மிஸ்டர் ராம்குமார், நீங்கள் நம்ம எங்கள் கடைக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ இது தேவியோட கடை தானான்னு. அதேமாதிரி அவங்க தாத்தாட்ட சொல்கிறாங்க, என்னோடய செக்கை வந்து உங்கள் பேத்தி வாங்க மாட்றாங்க அப்படின்னு. அவங்க தாத்தா சொல்கிறாரு, என்னம்மா நீ மிஸ்டர் ராம்குமாரோட செக்கை வாங்க மாட்டேன்னு சொல்கிற, அந்த செக்கு கிடைக்கிறதே நம்ம புண்ணியம், ராம்குமார் சார் வர்றதும் நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு வழியாக அந்த கிஃப்ட்டை பேக் பண்ணுறாங்க. உடனே அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ ராம்குமார், நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. உடனே ராம்குமார், ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உடனே தேவி, சார் நான் அட்ரஸ், நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க தாத்தா சொல்கிறாரு, எதுக்கு உடனே வந்து தேவி வந்து
என்னான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நீங்கள் பரதநாட்டியம் ஆடினதை வந்து நான் என்னோடய டிவியில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால என்னோடய ஸ்மால் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்லுவாங்க, நீங்கள் யார் பரதநாட்டியம் ஆடினாலும் இந்த மாதிரி காஸ்ட்லி gift கொடுப்பீங்களான்னு. உடனே ராம்குமார் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு, இல்லை எனக்கும் நல்லா பரதநாட்டியம் ஆட தெரியும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் ராம்குமார் வந்து ஜான்கிட்ட கேட்டுட்ருக்காரு, இப்போ நான் அந்த கிஃப்ட்டை வந்து அவள் எங்கே வச்சுருப்பா, ரூமில் வச்சுருப்பாளா இல்லை வீட்டில் எங்கேயாச்சும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னோடனே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தேவி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேஷுவலாக உட்காந்துட்டு, ஏன் நீங்கள் காலிங் பெல் அடிச்சுட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாத்தாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபோன் பேசிக்கோங்க, பக்கத்துலேயே ₹1 காயின் உண்டியலில் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சாரிங்க என்கிட்ட காயின் எல்லாம் இல்லை, செக்கு தான் இருக்குது அப்படின்னோடனே தேவி இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்க தேவிக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ராம்குமாரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ராம்குமார் தேவிட்ட போய், நான் ஒரு அவசரத்துக்காண்டி தான் கால் பண்ண வந்தேன், நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா நான் கால் பண்ணி பேசுவேன், இல்லைன்னா நான் போய் நேரில் தான் போய் பேசணும் அப்படின்னு. உடனே கால் வச்சிடுறாங்க. காலை வச்சுட்டு அவர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னா லாயருக்கு. அவரோட கேஸ் டீட்டெயில் பற்றி பேசிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு தேவிகிட்ட தேங்க்ஸும் சொல்லிட்டு போகிறாரு. என்னோடய ப்ரெசன்டேஷனை மதித்து நீங்கள் நெக்லஸ் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ராம்குமார் வந்து அவர் கேஸை டீல் பண்ணுற லாயரை போய் பார்க்குறாரு. லாயர்கிட்ட சொல்கிறாரு, 6 வருஷமாக நடந்துகிட்ருக்க கேஸ் இது, எங்களுடைய பரம்பரை பங்களா எனக்கு தான் சொந்தமாக ஆகணும், ஏன்னா எனக்கும் எங்கள் சித்தப்பாக்கும் உள்ள இது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லாயர் சொல்கிறாரு, சார் 100% உங்களுக்கு தான் இந்த கேஸ் வந்து சாதகமாக முடியும், அப்படி தான் டீட்டெயில்டும் சொல்லுது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அது உங்களுக்கே வரும்னு. அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த பரம்பரை பங்களா பார்த்தீங்கன்னா, தேவியோட அக்கா கொலை பண்ணி ஒரு மர்ம நபர் வந்து செவத்தில் அடைச்சாங்கள்ல, அந்த மர்ம நபர் அந்த பங்களாவை தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ யாரோ ஒரு மர்ம நபர் வந்து தேவியோட டோரை வந்து தட்டுறாங்க. உடனே தேவி திறக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார், அது வந்து ராஜ். ஸோ அந்த மர்ம நபர் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் சாரும் இருக்கார். ஒருவேளை அவராக கூட இருக்கலாம், போக போக பார்ப்போம். என்னன்னு வீட்டில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராஜ் வந்து பார்த்திங்கன்னா தேவியோட முறை பையன், அவங்க அக்காவை காதலித்த பையனும் கூட. ஸோ வந்து தேவி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் அக்கா இருக்கிறப்ப போகவே மாட்டீங்க, எங்கள் அக்கா காணாமல் போனதுக்கப்புறம் வரதே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜ் வந்து அவங்க தாத்தாவை பார்க்க தான் வந்தேன், இந்த தாத்தாட்ட வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஆப்ரேஷன் தியேட்டர் கட்டுறோம், அதுக்கான டொனேஷன் அமௌண்ட்டு வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம், டொனேஷன் அமௌண்ட் அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்க நேமே நாங்கள் அப்படி வைக்க போகிறோம் அப்படின்றாப்புல சொன்னாங்க. உடனே தேவி சொல்கிறா, பக்கத்து வீட்டில் ஒரு மென்டல் கேஸ் இருக்குது, ஆக்சுவலாக மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதான், அவன் தப்பி தவறி பக்கத்து வீட்டில் இருக்கான், அவன்கிட்ட நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வாங்கி தரேன் அப்படின்றாப்புல சொன்னாங்க. ஸோ வந்து ராமு, தேவி 2 பேருமே வந்து சாரி ராம், ராஜ் 2 பேருமே வந்து ராம்குமார் வீட்டுக்கு போகிறாங்க. தேவி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, மீட் மிஸ்டர் ராம்குமார் அப்படின்னு ராஜ் கிட்ட. ஸோ ராஜ் வந்து அவரோட பிளானை வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் ₹100 செக்கை எழுதி தராரு. உடனே ராஜ் சொல்கிறாங்க, என்னோடய கன்சல்டிங் ஃபீஸே ₹150 இது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு தேவிகிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து ராம்குமார் வெயிட் மிஸ்டர் ஜென்டில்மேன்னு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிவிட்டு தேவியோட நேமே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு புரிஞ்சு போயிட்டு உடனே ராஜ் வந்து இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுதான் என்னோடய முக்கியமான வேலைன்னு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாயர் வராரு. யாரோட லாயர்? ராம்குமாரோட லாயர் வந்து அந்த வீட்டோட பத்திரத்தையே ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறாரு, நமக்கே சாதகமாக இது வந்துருச்சு அப்படின்னு, உங்களோட நியூ லைஃப்பை அந்த புது வீட்டிலையே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு.
ஸோ மேரேஜ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த புது வீட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெலஃபோன் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டெலஃபோனுக்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு சாங் வரும், அவங்க லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் சொல்கிறான், நான் ஒரு அவசர வேலையாக டெல்லிக்கு போகணும்னு. உடனே ஹீரோயின் தேவி நீங்கள் சந்தோஷமாக 4 நாள் இல்லை 5 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு. உடனே ராம்குமார், என்ன எல்லாரும் ஹஸ்பண்ட் போனால் வேணான்னு சொல்லுவாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்கிற. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ நான் இங்கே உள்ள வேலை எல்லாமே, அதாவது இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்தையுமே வீட்டில் அடுக்கி நான் அந்த வீட்டை புதுசாக்கி ஆக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு அவங்க 2 பேரும் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. தேவி வந்து ராம்குமாரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி கிளம்புறாங்க. அப்போ ஓகே இன்னைக்கு 1ஆந்தேதி இன்னும் 4 நாளில் வந்துருவேன்னோன்னே தேவி ஃபேஸ் வந்து அப்போ அப்செட் ஆகுது. என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு தான் எங்கள் அக்காவோட பர்த்டே. அவள் வந்து இருக்கிறப்ப நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக அவள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அவள் காணாமல் போனதுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவளை நினச்சி ஃபீல் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு அப்படியே அழுகுறாங்க. உடனே ராம்குமார் சொன்னான், நீ உங்கள் அக்காவை நினச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ வேறு எந்த அக்காவையும் ஆக்சிடென்ட் பண்ணிடாத அப்படின்னு காமெடியாக சொல்லிடுறான். ஸோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தேவி ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கா. அப்போ தேவிக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறப்பே ஒரு கனவு வருது. அந்த கனவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யாரோ ஒரு மொட்டை அடித்தவன் ஒரு லேடியை வந்து கத்தியால் கொல்றான். அப்புறம் கொன்னுட்டு யாரோ ஒருத்தவங்கள துரத்துறான். அப்புறம் இயேசு வந்து சிலுவையில் அடைச்சாப்புல இயேசு சிலை, ஒரு லைட் லேம்ப், அதாவது டேபிளில் இருக்கும்ல ரெட் கலர் லைட் லேம்ப் அது, அப்புறம் சிகரெட்டு, ஆஸ்ட்ரே, உடஞ்ச கண்ணாடி எல்லாமே கனவுல வருது. அந்த கனவோடையே வந்து ட்ரைவ் பண்ணி ஒரு மரத்தில் மோதிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து அவங்களுக்கு நினைவு திரும்பினோன்னே பேசுகிறாங்க. அவங்க கனவுல கண்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைம்மா, மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லி ராஜிக்கிட்ட அனுப்பி விட்றாங்க. ஸோ ராஜிக்கிட்ட அவள் நடந்ததெல்லாம் சொல்கிறா. உடனே ராஜ் சொல்கிறான், நீ டே பை டே பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து உன் லைஃப்பில் நடந்தது, இதெல்லாம் வந்து உன் கனவுல வந்திருக்கும், அதாவது நீ நினச்சிருப்ப அப்படின்றாப்புல. இல்லை இது மாதிரியெல்லாம் என் கனவுல வந்ததே கிடையாது, இப்போ நான் பார்த்தது எல்லாமே வந்து புதுசு, திருப்பி அகெயின் ஏதோ ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்றாப்புல தேவி வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு ஓகே இன்னும் நீ சீன் பை சீன் பார்க்கல, அதாவது எதுவுமே நீ பார்க்கலைல, ஸோ அதை பார்க்காத வரைக்கும் இதை பற்றி நீ ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு ராஜ் சொல்கிறான். ஸோ அடுத்த சீன் கட் பண்ணிங்க அப்படின்னா தேவி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறா. வீட்டில் போய் எல்லா ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சேம் ரெட் லைட் லேம்ப்பு, அந்த டேபிள் லேம்ப் வந்து இருக்குது. அடுத்தது ஓப்பன் பண்ணால் அந்த கண்ணாடியும் இருக்குது. ஸோ அதிர்ச்சியாகி ஒரு செவத்தில் சாஞ்சு உட்காந்து அழுகுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செவர் அப்படியே பொறியாக இருக்குது, அவங்க தலை அப்படியே சாஞ்சு ஸோ அதை உடச்சி பார்க்குறாங்க. உடச்சி பார்த்தா ஒரு எலும்புக்கூடு, அது ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. அட் த சேம் டைம் அந்த கோல்டு செயின் வந்து அவங்க அக்காவுமே போட்டிருக்காங்க. உடனே அவங்க அக்கான்னு நினைக்கிறாங்க. உடனே இதை ராம்குமார்கிட்ட கால் பண்ணி சொல்லாமல் ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜ் வந்து அது எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து இதை வச்சு நீ உங்கள் அக்கா தான்னு நம்ப வேண்டாம் அப்படின்றாப்புல சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு தேவியும் ராஜ்குமாரும் தேவியோட அக்கா ஒர்க் பண்ண மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சிலை இல்லாததையும் பார்க்குறாங்க. அந்த சிலையை பற்றி ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இங்கே ஒர்க் பண்ண செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜெகநாதனும் பார்வதியும் இதை வந்து லண்டனுக்கு விற்றுட்டாங்க அப்படின்றாப்புல சொல்கிறாங்க. அது பியூர் கோல்டு, தஞ்சாவூர் பெரிய கோவில் மாடல் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ தேவி வந்து அவங்க 2 பேரோட அட்ரஸையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. யாரோட அட்ரஸ்? பார்வதி, ஜெகநாதன் அவங்க அட்ரஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே செக்யூரிட்டி ஆஃபீஸரான ஜெகநாதன் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஜெகநாதன் கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம சத்யராஜ் சார். பார்வதி வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒய் விஜயா மேம். ஸோ இவங்க 2 பேரும் செக்யூரிட்டி ஆஃபீஸரான ஜெகநாதன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜெகநாதன் வீட்டில் இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட எங்கே ஜெகநாதன் விசாரிக்கிறப்ப நீங்கள் யாருன்றப்ப நான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியா, தயவு செஞ்சு அவருக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள், அவர் வந்து அவரோட வேலை பார்க்குற அந்த பார்வதியோட
இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க, நீங்கள் தான் அவரை கண்டிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் அப்பயே நம்ம ஜெகநாதன் சார் வந்துடுறாரு. வந்து கெட் அவுட்டுன்னு அவங்க 2 பேரையும் திட்டி அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் ஒய்ஃபை அடிக்கிறார். நான் இல்லாத நேரத்தில் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட என்னை பற்றி சொல்லுவியா அப்படின்றாப்புல பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கப்புறமே பார்வதிக்கு கால் பண்ணி உன்னை தேடி யாராச்சும் வருவாங்க, நீ அவங்கள்ட்ட வந்து நான் தான் வீட்டில் இல்லாத மாதிரி வேலைக்காரையை விட்டு சொல்லு அப்படின்னு. உடனே பார்வதி கேட்குறாங்க, யார் போலீஸான்னு? நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு. ராஜ் கார்லேருந்து ரிட்டன் வரப்போ ராஜோட காரை வந்து ஜெகநாதன் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறான். வீட்டில் இருக்கிற தேவிக்கும் கால் பண்ணி மிரட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ராம்குமாரும் தேவியும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. தேவி குட் மார்னிங்னு சொல்லி ராம்குமாருக்கு விஷ் பண்ணுறான். அப்புறம் விஷ் பண்ணோன்னே ராம்குமார் சொல்கிறான், இன்றைக்கி கல்யாணம் ஆகி 100 நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு சோலா ஹோட்டலில் நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே தான் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்கிறான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோலா ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்காண்டி தேவி காரில் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பெட்டி கடையில் அந்த குங்குமம் புக்கில் குதிரை படம் போட்டது விற்றுட்ருக்கதையும் பார்க்குறா. உடனே அவள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறா. அதாவது இந்த ஒரு குங்குமம் நாளிதழ் ஆஃபீஸுக்கு போயிட்டு, என்ன சார் நாங்கள் புக்கை போடவே மாட்டோம் அப்படின்னீங்க, இப்போ எப்படி வந்திருக்குன்னொன்னே, இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஜெயிச்ச, அதாவது ரேஸில் ஜெயிச்ச குதிரையோட படமா, அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இதை பற்றி சொல்கிறதுக்காண்டி ராஜுக்கு கால் பண்ணுவான். ராஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குல்ல, ஸோ வந்து அவன் கால் அட்டன் பண்ண மாட்டான். ராஜை பார்க்குறதுக்கு அவர் ஃப்ரெண்டு வர்றாரு. ஃப்ரெண்டு வந்து அவர் கையில் அந்த குங்குமம் புக்கையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கேஷுவலாக பேசிவிட்டு அந்த குங்குமம் புக்கையும் வச்சுட்டு போயிடுவான். ஸோ அந்த கால் அட்டன் பண்ணுறது யார் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு மேல் நர்ஸு அட்டன் பண்ணி நடந்ததை வந்து சொல்லுவாள். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ராஜ்கிட்ட கொடுங்க, நான் பேசணுன்னு. அவர் இங்கே இல்லை, தஞ்சாவூருக்கு போயிட்டாரு அப்படின்னு. ஸோ வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தேவியே வந்து காரை ஓட்டிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிடும். போய் பார்த்தா பார்வதியை வந்து அந்த இவன் வந்து கொல்லுவான் ஜெகநாதன். ஜெகநாதன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மொட்டை அடிச்சிருப்பான். என்னைக்கு அப்படின்னா அந்த 100வது நாள். ஸோ வந்து நம்ம கனவுல பார்த்தது வந்து ஒரு மொட்டை அடித்தவன் ஒரு லேடியை கொல்றது வந்து ஜெகநாதன் தான் பார்வதியை வந்து கொல்றான். கொன்னுட்டு நான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு வந்து இவ்வளோ விசுவாசமாக உள்ளவரே நீ மிரட்டுறியா காசு கேட்டு அப்படின்னு. இதை பார்த்த தேவி வந்து அலறிட்டு ஓடுவா. ஸோ இதை தேவி பார்த்துட்டாலேன்னு ஜெகநாதனும் துரத்திட்டு போவான். அவங்க பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போவான். ஸோ சர்ச்சில் என்ன இருக்கும், சிலுவையில் அடைஞ்ச அந்த இயேசு சிலை. அடுத்தது கனவுல கண்டதும் வந்துருச்சு. துரத்திட்டு போகிற ஜெகநாதன் அதையும் வந்து நீங்கள் கனவுல கேட்டதாக சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேவியை கொலை பண்ண வந்து கொலை கத்தியோடு வருவான். அப்போ ஒரு இதில் அடிபட்டு ஜெகநாதன் விழுந்துருவான். ஸோ அவன் கையில் உள்ள அந்த வீடியோ கேசட்டு வந்து தேவி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வாங்கிட்டு போய் வீட்டில் டிவியில் ப்ளே பண்ணி பார்ப்பா, அது ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ராம்குமார் வீட்டுக்கே வந்துடுவான். நான் உனக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், நீ வரலன்னு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு. அங்கே நடந்தது எல்லாத்தையுமே தேவி சொல்லுவாள். ஓகே, இதை யார்கிட்டையும் வெளியில் சொன்னியா, போலீஸ்கிட்ட அந்த மாதிரி சொன்னியா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ராஜ்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு. ஓகே ஏதோ நல்லது, இன்னையோட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றாப்புல சொல்லிட்டு, நீ போய் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம வீட்டிலேயே 100வது நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றாப்புல சொல்லுவான். அப்புறம் டிவியில் வந்து ஒரு வீடியோ இருக்குல்ல, அதை வந்து ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ராம்குமார் வந்து தேவியோட அக்காவை பிளடி பிச் நீ என்னையே காட்டி கொடுக்க பார்க்குறியான்னு கொல்லுவான். அதை பார்த்த ராம்குமாருக்கும் ஷாக் ஆகிடும், தேவிக்குமே ஷாக் ஆகிடும். ஒன் மோர் சொல்லணும் அப்படின்னா, ராம்குமார் வந்து வீட்டுக்கு வருவாங்கள்ல, அப்போ அவங்க உட்காந்துருக்கப்ப அவர் சிகரெட்டை வந்து பற்ற வச்சு ஆஸ்ட்ரேயில் வந்து போடுவாங்க. அப்போவே நமக்கு வந்து தேவிக்கு வந்து ஒரு டவுட் வரும். அதே மாதிரி பிராண்ட் சிகரெட்டு ஆஸ்ட்ரேயில் தட்டுறது பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் இந்த வீடியோலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே தேவி வந்து முறைப்பா, ராம்குமார் வந்து கோவமாக இருப்பார். அப்போ தான் நீங்கள் வந்து அவரோட முழு வில்லன் அந்த ஃபேஸ் கட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ டேபிளில் உள்ள பேப்பர் வெயிட்டை வந்து தூக்கி போடுவாங்க தேவி மேலே. தேவி தலையில் அடிபட்டு அது கண்ணாடியில் போய் விழுவும். கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியும் வந்துருச்சு. ஸோ தேவி வந்து விழுந்து கிடப்பாங்க. அப்போ அவர் அழுதுகிட்டே உட்காந்து அவர் மனசில் வந்து அதெல்லாம் ஓடிக்கிட்டுருக்கும். என்ன ஓடும் அப்படின்னா,
நான், அம்மா, அப்பா 3 பேர் இருந்தோம். எங்க அப்பா வந்து என்னோட சொத்த எல்லாத்தையுமே குடிச்சே வந்து அழிச்சிட்டாரு. அப்ப நானும், அம்மாவும் நடு ரோட்ல இருந்தோம். நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும். அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் வந்து பார்வதியும், ஜெகநாதனும். என்னால குறுக்கு வழியில தான் சீக்கிரம் முன்னேற முடிஞ்சுச்சு. ஆனா, அது உங்க அக்கா வந்து அந்த இதுக்கு வந்து தடையா இருந்தா. வந்து நாங்க பண்றத வந்து போலீஸ்ல போட்டு குடுக்க இருந்தா. அதனால தான் உங்க அக்காவ கொன்னோம். உங்க அக்கா எதுக்கு செத்தாளோ, அதே காரணத்துக்காண்டி தான் நீயுமே இப்ப சாகுற. எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி, அம் எப்படி தேவியோட அக்காவ இந்த செவுத்த உடைச்சி அ மறைச்சாரோ, அதே மாதிரி தேவிக்கும் பண்ணிட்டுருக்காரு. பண்ணிட்டுருக்க பாதியிலே ராஜ் வந்து கதவ ஓப்பன் பண்ணோனே, ஃபேஸ மட்டும் மறைச்சிருக்க மாட்டாரு. ஸோ அப்படியே வந்து பீரோல நகர்த்திட்டு ராஜ போய் பார்ப்பாரு. உடனே வந்து ராஜ் கேட்பான், "தேவி வந்துட்டாங்களா? தேவி இருக்காளான்னு?" கேட்குறப்ப, "தேவி இன்னும் வீட்டுக்கே வரலையே. அவ உன்ன பார்க்க தான் வருவான்னு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹோட்டல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு." "இல்ல அவ வீட்ல இருந்து தான் கால் பண்ணா. ஓகே அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவும் போயிருப்பா. வா போலான்றப்ப" ஒரு செல்லு சத்தம், அலாரம் சத்தம் கேட்குது. தேவி வாட்சோட அலாரம் சத்தம். உடனே ராஜ் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைஞ்சிருக்கு. வீட்ல உள்ள பொருள் எல்லாம் சிதறி கிடக்குறது. அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த பீரோல வந்து நகர்த்துறாரு. தேவிய வந்து அப்புறப்படுத்துறாரு. அப்புறப்படுத்துறப்பயே அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஃபைட்டெல்லாம் வந்துருது. யாருக்கு? ராம்குமாருக்கும், ராஜுக்கும். போலீஸுக்கு ஃபோன் போடுறாங்க. போலீஸ் வந்து ராம்குமார அரெஸ்ட் பண்ணுது. தேவி வந்து அத மழையில நனைஞ்சு ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகி 100வது நாள் ஆகுது. அதே மாரி தான் அக்காவ கொன்னது வந்து ராம்குமார் தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ராம்குமாருக்கும் தேவி ஃபேஸை பார்க்க முடியாம வெட்கப்பட்டு அந்த ஜீப்ல உட்காந்துருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து ராஜான விஜயகாந்த் சார் பார்த்துட்ருக்காரு. இந்த படத்த பத்தி சொல்லணும்னா எனக்கு அந்த ராம்குமார் மேல நம்மளுக்கு டவுட்டே வராது. மோகன் சார் மேல நமக்கு டவுட்டே வராது. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாரி நளினி மேம்க்கும் அவங்களுக்கு குடுத்த கேரக்டர அவ்ளோ சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு சீன்லயும் பயப்படுறது, அந்த கனவு வந்தா நமக்கு முன்னாடியே நடக்க போறது நமக்கு கனவு வந்தா எந்த மாதிரியான நம்ம மைண்ட் இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கூட அந்த அநேகன் படத்துல நடக்கும்ல, அது மாதிரியே வந்து அந்த அந்த ஒரு ஃபீல் நமக்கு வந்து குடுக்கும். நளினி மேமும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் சார் அந்த மொட்டை தலை, ரெட் கலர் ஜாக்கெட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு அதெல்லாம் போட்டு பிளாக் கலர் கண்ணாடிய பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வேற எதுவுமே பண்ண அவரு வந்து கொலையோ அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. அவர அந்த பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பயமா இருக்கும். அந்த அளவுக்கு குடுத்துருக்க ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பரா இருப்பாங்க. அதே மாரி நம்ம விஜயகாந்த் சார் ரொம்ப அழகா இருப்பாரு. அத விட ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே காமெடியா குடுக்க வேண்டிய நேரத்தில காமெடியாவும் இருக்கும். அதேமாரி சீரியஸாவும் நல்லா நடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த படத்த கண்டிப்பா பாருங்க. எனக்கு இந்த புடிச்ச சாங் வந்து "விழியிலே" அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம இந்த படத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்க வந்து நீங்க கண்டிப்பா எழுதிருங்க. தேங்க் யூ.